என்னுடைய அன்புக்குரிய இசையமைப்பாளர் தேவா சார், நான் திரைப்பட துறையில் பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்தித்து சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல் இப்போ இந்த பாட்டை எழுதின மாதிரியே தான், அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி, அவர் தந்த வரம் தான் எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பா விஜய் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சுது. அந்த பாட்டை நான் தான் எழுதினேன்னு சொல்லி அவர் தான் உலகமெங்கும் எனக்கான அடையாளத்தை, அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையும் எனக்குன்னு இல்லை, எழுத்தாளர் கவிஞருடைய பெயரை சொல்கிற ஒரே இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் நான் துணிவோடு இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுவேன். மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்தில் முழு பாடல்கள் எழுதியிருக்கோம். ஸோ இந்த குறிப்பாக இந்த படத்தில் நான் எதிர்பார்க்குற இந்த கிளைமேக்ஸ் சாங், இறைவனை பற்றி ஒரு ஆளுமை மிகுந்த பாடல். சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம், அம்மன் பாட்டு எழுதுவோம், முருகர் பாட்டு எழுதுவோம், சிவன் பாட்டு எழுதுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்களுக்கு தான் பல பிரச்சனை. அவர் எங்கே இருக்கார்? ஈசானி மூலையில் இருக்காரா? இமயமலையில் இருக்காரா? எங்கே இருக்கிறாரு? சிலையில் இருக்காரா? இந்த சாமி கடவுளா, அந்த சாமி கடவுளா? அப்போ இறைவன் ஏகன். அப்போ இறைவன் எங்கே இருக்கான்? அந்த இறைவன் உனக்குள்ளே இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. அதற்கு தேவா சாருக்கு மனப்பூர்வமான நன்றி சொல்லிக்கிறேன்.